ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் மூவி வர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம் தான் கரெக்டாக இருக்குது. ஒரு மாதத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இப்போதைக்கு அந்த படத்தோட அஃபிஷியலான ஒரு பட்ஜெட்டை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதாவது 225 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்துட்டு இப்போதைக்கு சொல்லப்படுற ஒரு இதுதான், இது கன்ஃபர்மேஷன் தான். பட் இது வந்துட்டு நம்ம மேன் ஆஃப் ஸ்டீல் மூவி பார்த்துருப்போம், அந்த மூவியோட பட்ஜெட்டும் இதே தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ எடுத்த படமும் 225 மில்லியன் தான், இப்போ எடுக்கிற படமும் 225 மில்லியன் தான். ஸோ ஜேம்ஸ் கன் முடிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டை ஓரளவுக்கு கம்மியாகவே பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமே அதே அளவு பட்ஜெட் வந்திருக்குங்கிறப்ப இப்போ வந்த படங்கிறது ஒரு 300 மில்லியனாக வந்திருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். பட் அதே பட்ஜெட்டை 225 மில்லியன்லேயே ஜேம்ஸ் கன் முடிச்சிருக்காருங்கிறது ஓரளவுக்கு பாராட்டத்தக்க விஷயம் தான். அதுவும் இல்லாமல் இந்த சூப்பர்மேன் மூவி முழுக்க முழுக்க கலர்ஃபுல்லாக காட்டியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நீங்கள் சூப்பர்மேன் மூவி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டார்க் டோனில் ஒரு மாதிரி ஈவில் சூப்பர்மேனுக்கான படத்தை கொண்டு போகிற மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. பட் இப்போதைக்கு சூப்பர்மேன்னா இப்படி தான் இருக்கணும், காமிக்க அக்யூரேட்டாக கலர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேம்ஸ் கன் பிளான் பண்ணி அதே மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு. இப்பவே சூப்பர் கேர்ள் மூவிக்கான ஷூட்டிங் ஆரம்பிச்சு முடிய போகுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் முடிஞ்சுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க, ஒரு பக்கம் முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் முடிஞ்சா நான் அதை பத்தி கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா சொல்றேன். இப்போதைக்கு 225 மில்லியன்ங்கிறது எல்லாருக்குமே எதிர்பார்க்கறது என்ன, ஓரளவுக்கு பெரிய பட்ஜெட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்லேயே கிராஸ் பண்ணிடும் இந்த அமௌண்ட்டா அப்படிங்கிற மாதிரி வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சூப்பர்மேன் மூவி ஓரளவுக்கு நல்லா வரும் நான் நம்புறேன். ஸோ ஜேம்ஸ் கன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு. ஜேம்ஸ் கன் முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயமா பண்ணி எப்படியாச்சும் சூப்பர்மேன் மூவியை சக்சஸ்ஃபுல் ஆக்கிடணும் அப்படின்னு தான் நான் நம்புறேன். இதை பற்றி உங்கள் தாட்ஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் வேணுங்க கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.